அனைவருக்கும் வணக்கம். 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக இது இந்த மேடைக்கு பின்புறமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வைகை ஆற்றின் கரை வழியாகத்தான் கோவலனும் கண்ணகியும் பிழைப்பை தேடி மதுரை எம்பதிக்கு சென்றார்கள். பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய தவறான தீர்ப்பால் நான்மாடக்கூடல் மதுரையில் கண்ணகி பெரும்பாட்டி அவருடைய கணவன் கோவலனுடைய உயிரை இழக்க நேர்ந்தது. கணவனை இழந்த கண்ணகி கடும் கோபத்தோடு தலைவிரி கோலத்தோடு பாண்டிய நெடுஞ்செழியனிடம் நீதி கேட்டு அரண்மனை வாசலில் நிற்கின்றான். அரண்மனையின் வாசலில் இருந்த காவலன் ஓடிப்போய் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் தலைவிரி கோலத்தோடு கொற்றவை தெய்வம் போல் ஒரு பெண் உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றாள் என்று கூறியவுடன் மன்னன் உள்ளே அழைத்து வரச் சொல்கின்றான். கடும் சீற்றத்தோடு உள்ளே சென்ற கண்ணகி மன்னன் என்று பாராமல் தேரா மன்னா செப்புவதுடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வெய்யப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோன் அன்றியும் வாயில் கடைமணி நடுநா நடுங்க உகுநீர் நெஞ்சி சுடத்தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆழியில் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதையே அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்துவணி என் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்வுனை திறப்ப சூழ்கடல் மன்னா நின் நகர் புகுந்து என் கால் சிரம்பு பகர்தல் வேண்டி நின்பால் கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பதே என் பெயர் என்று நீதி கேட்டு பாண்டிய நெடுஞ்செழியனிடம் கதறி நின்று கத்திய போது யானே கல்வன் யானோ அரசன் என் முதல் தென்புலக் காவல் சாய்ந்தது யானே கல்வன் யானே கல்வன் என்று தன் இணையர் கோப்பெருந்தேவியோடு இறந்து போனான் பாண்டிய நெடுஞ்செழியன் அறத்தை காப்பதற்காக. நல்ல வேளை அப்பாவின் ஆட்சியில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு தலைவிரி கவலத்தோடு தேரா ஸ்டாலின் என்று கண்ணகி பாட்டி போயிருந்தால் சத்துணவு ஆயா வேலை கொடுத்து சாரி சொல்லி அனுப்பியிருப்பார். அவள் மான மரத்தி விண்ணேகி தெய்வமாகி போனார். என் அன்பு நண்பர்களே, பெருந்திரளாக கூடியிருக்கின்ற பெருமக்களே, காவல்துறை ஒருபோதும் நமக்கு நண்பன் கிடையாது. யார் அதிகாரத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சீருடை போட்ட அடியால் குண்டற்படைதான் காவலர்கள், காவல் நிலையம். இதுதான் வரலாற்று உண்மை. காவல் துறையில் 2 பிரிவுகள் இருக்கின்றது. ஒன்று அதிமுக காவல்துறை, இன்னொன்று திமுக காவல்துறை. அதிமுக அதிகாரத்திற்கு வந்தால் அது சாத்தான் குலத்தில் சாத்தானாக மாறி ஜெயராஜையும் பினிக்ஸையும் கொள்ளும். திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்பா முதலமைச்சராக இருந்தால் தன் பிள்ளைகளை அஜித்குமாரை இங்கே திருபுவனத்தில் கொள்ளும். அது அதிமுக காவல்துறை, இது திமுக காவல்துறை என்றுதான் இருக்கின்றதே தவிர ஒரு நாளும் அது மக்களுக்கான காவல்துறையாக இருந்ததே கிடையாது. 1801ஆம் ஆண்டு இதே வேலூர் கோட்டையில்
திப்பு சுல்தான் புதல்வர்கள் தலைமையில் சிப்பாய் புரட்சி நடந்தது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து, அங்கே இருந்த காவல்துறையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை திப்பு சுல்தானின் புதல்வர்கள் வீர முழக்கமிட்டவாறு அடித்து கொன்றார்கள் காவல்துறையை. இது நடந்தது வரலாற்றில். அடித்து கொன்றுவிட்டு மிகப்பெரிய புரட்சியை நடத்தி வேலூர் கோட்டையில் பறந்த யூனியன் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு புலிக்கொடியை ஏற்றினார்கள். அந்த வரலாறு 2026ஆம் ஆண்டு இங்கே நடக்கும் அண்ணன் சீமான் தலைமையில். அப்பொழுது இந்த காவல்துறை எல்லாம் இருக்காது. இந்த என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இந்த மாமன்றத்தில் பதிவு செய்கின்றேன், இந்த அமைப்பை கலைத்து விடுவதுதான் மக்களுக்கு நல்லது. இது ஆளும் அதிகார வர்க்கத்தின் கையால் படை, கூலிப்படை, சட்டம் படைத்த குண்டர் படை. இது இரண்டாவது சிப்பாய் புரட்சி வட இந்தியாவில் 1857ஆம் ஆண்டு நடந்த பொழுது விடுதலைக்கு போராடிய மக்களை ஒடுக்குவதற்காக வெள்ளைக்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அடியாள் படைதான் காவல்துறை. அதற்காக 1861ஆம் ஆண்டு இந்த போலீஸ் ஆக்ட் என்கின்ற சட்டத்தை கிழக்கிந்திய கம்பெனி அன்னைக்கு கொண்டு வந்தது. அதில் அந்த 1861ஆம் ஆண்டு வெள்ளைக்காரன் கொண்டு வந்த காவல்துறைக்கான அந்த சட்டத்தை தான் இன்றைக்கு இருக்கின்ற கொள்ளைக்காரர்கள் கொஞ்சோண்டு ஃபேர் அண்ட் லவ்லி தடவி, அதுல பான்ஸ் போட்டு தடவி அதுக்கு காவல்துறைன்னு வச்சிருக்காங்க. இது என்னமோ பெரிய புனிதமான அமைப்பு என்று நினைத்துக் கொண்டு எனக்கு முன்னால் பேசிய பல தம்பிகள் இதை அப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். இந்த அமைப்பு தேவைப்படுகின்றது என்றால் அது எப்படி தமிழீழத்தில் எங்கள் தலைவன் தமிழீழ காவல்துறை என்கின்ற ஒரு படையணியை, மக்களுக்கான காவல் படையை அமைத்தானோ அதுபோல நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் கொண்டு வருவோம். அதற்கு தீர்வு அதுதான். இன்றைக்கு அப்பா ஆட்சியில் சார்களுடைய தொல்லைதான் ஒரு பக்கம், சார்களுடைய தொல்லை ஒரு பக்கம் என்றிருந்தால் இப்பொழுது நிகிதா மேடத்தின் தொல்லை ஆரம்பித்து விட்டது. யார் அந்த சார் என்று இன்று வரை யாருக்கும் தெரியவில்லை. நல்ல வேளை என் அருமை தோழன் தீரன் திருமுருகன் வாயிலாவது நிகிதா இங்கே வெளி உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது யார் என்று பார்த்தால் அவருடைய முதல் கணவர் திருமாறன் ஜி என்று இப்பொழுது ஒரு தகவல் வருகின்றது. அவரே பயங்கரமான ஆளு. அவரை வச்சே 10 லட்சம் ஆட்டையை போட்டிருக்குது இந்த அம்மா. அப்ப அந்த அம்மா எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. அவர் சொல்றதெல்லாம், என் முன்னாள் கணவர் சொல்வதெல்லாம் பொய் என்று நிகிதா என்கின்ற இந்த பத்தினி தெய்வம் இன்றைக்கு பதிவு செய்கின்றார்கள். 66 லட்சத்தை ஆட்டையை போட்ட அபாயகரமான ஆள் தான் இந்த நிகிதா. இவர் டெல்லியில் இருக்கின்ற ஒரு அதிகாரிக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்னை ஒருவன் இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டான், அவன் நகையை திருடி விட்டான் என்று பொய் வழக்கு போட்டு உள்ளே தள்ளுங்கள் என்று அவருக்கு கோரிக்கை வைத்து, அந்த அதிகாரி செங்கோட்டையிலிருந்து அங்கே செங்கோட்டையிலிருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அலைபேசியில் தொடர்பு கொண்டு, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அதிகாரிகள் இங்கே இருக்கின்ற மாவட்ட கண்காணிப்பாளராக இருந்த ஆஷிஷ் ராவத்துக்கும் துணை கண்காணிப்பாளராக இருந்த சண்முக சுந்தரத்திற்கும் தொடர்பு கொண்டு இவர்கள் 2 பேரும் இணைந்து ஒரு அடியாள் படையை அனுப்புகின்றார்கள். இந்த தனிப்பிரிவு காவலர் ஸ்பெஷல் டீம். இந்த ஸ்பெஷல் டீம்னா என்ன? ஒரு வழக்கில் தப்பித்து சென்று விட்ட குற்றவாளியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பலகாலமாக. காவல்துறை என்றால் காவல்துறையில் பிடிக்காத பொழுது சிறப்பு குழுவை அமைத்து அவனை போய் பிடிக்க சொல்லுவாங்க குற்றவாளியை. தம்பி அஜித்குமார் என்ன குற்றம் செய்தான்? முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் சிறப்பு குழுவை அனுப்பி அவனை அராஜகமாக கடத்தி சென்று நீங்கள் கொலை செய்திருக்கின்றீர்கள். தேடப்படுகின்ற குற்றவாளிக்குத்தான் ஸ்பெஷல் டீம் போக வேண்டும். நீ என்ன மஸ்துக்கு போனே? உனக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது? இன்றைக்கு உச்ச அதிகாரம் படுத்த காவல்துறை அதிகாரி சென்னையில் இருந்து நேற்று அறிவித்திருக்கின்றார்,
முறையாக அறிவிக்கப்படாத இந்த தனி பிரிவு காவலர்களை எல்லாம் நாங்கள் கலைக்கின்றோம் என்று. இப்ப இவ்வளவு நாள் அவன் நரக வேட்டை ஆடி இருக்கின்றானே, அதற்கு யார் பொறுப்பேற்பது? முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? தன்னுடைய பேரன் வெளிநாட்டிற்கு இன்ப நிதி விளையாட செல்கின்றார், கால்பந்து விளையாடு. விமான நிலையத்தில் ஒரு 10 நிமிடம் தாமதித்து விட்டார்கள். பதறி துடித்து டெல்லிக்கு அலைபேசியில் கூப்பிட்டு 10 நிமிடம் என் பேரப்பிள்ளை விமான நிலையத்தில் காத்திருக்கின்றான் என்று பதறுகின்றார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அன்புள்ள அப்பா, அந்த அன்புள்ள அப்பா தம்பி அஜித்குமார் சாவிற்கு காரணம் சொல்கின்றார். விசாரணை செய்கின்ற பொழுது படபடப்பில் மாரடைப்பு வந்து காக்கா வலிப்பு வந்து இறந்து போவது சகஜம்தான், மலிவான அரசியல் செய்யாதீர்கள் என்று. ஐயோ என்ன கொல்றாங்க, ஐயோ என்னை கொல்றாங்க என்று உங்க அப்பா கருணாநிதி கத்தும் பொழுது ஏன் காக்கா வலிப்பு வந்து சாகவில்லை? நம்மளுடைய விருப்பம் அதுவல்ல. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் உங்கள் அம்மா தயாளம்மையாரை அறிவாலயத்தின் 3வது மாடியில் புலனாய்க்குழு விசாரிக்கும் பொழுது ஏன் உங்கள் தாயாருக்கு காக்கா வலிப்பு வந்து சாகவில்லை என்று நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் கேட்கவில்லை, திருபுவனம் மக்கள் கேட்கின்றார்கள். இப்ப நான் பேசுவது நான் பேசவில்லை, என் உள்ளுக்குள் அஜித்குமாருடைய ஆவி உள்ளே வந்து இறங்கி இருக்கின்றது. என் மீது நீங்கள் வழக்கு போட முடியாது, அஜித்குமார் தம்பி ஆவியின் மீது தான் நீங்கள் வழக்கு போட முடியும். இதே 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கில் கனிமொழியும் அண்ணன் ராஜா அவர்களும் டெல்லி திகார் சிலையில் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் கூட காக்கா வலிப்பு வரவில்லை, ஒரு நாள் கூட மாரடைப்பு வரவில்லை, ஒரு நாள் கூட சாகவில்லை. இது எங்களுடைய விருப்பம் அல்ல, நீங்கள் சாக வேண்டும் என்பது ஒரு முதலமைச்சர் சொல்கின்ற பதிலா இது? அதுவும் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதல்வர் 2 நாட்களுக்கு பிறகு ஐ அம் சாரி. நல்ல வேளை அண்ணன் விஜயகாந்த் இல்லை, இல்லை என்றால் அவர் தமிழில் பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. தமிழிலே மன்னிப்பு பிடிக்காதுன்னு அண்ணன் விஜயகாந்துக்கு ஆங்கிலத்தில் சொன்னா எவ்வளவு கடுப்பாயி பேக் ஷாட்ல பின்னி பெடல் எடுத்திருப்பார். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள். 2 நாள் 44 இடங்களில் காயம் என்று உயர்நீதிமன்ற நீதியரசர் சொல்கின்றார். அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை பதிவு செய்திருக்கின்றார். ஒரு குடிமகனை கொன்று விட்டீர்கள். இட்ஸ் நாட் ஜுடிஷியல் டெத், இது ஜஸ்ட் கஸ்டோடிக்கல் டெத் கிடையாது. அரச பயங்கரவாதம், அரச வன்முறை, அரசால் நடத்தப்பட்ட பச்சை படுகொலை இது. அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு. அதிமுகவுக்கு சாத்தான்குளம் என்றால் திமுகவுக்கு திருபுவனம், 2 ஒன்றுதான். எடப்பாடியை பேசுவதற்கு முக ஸ்டாலினுக்கோ, முக ஸ்டாலினுக்கு எடப்பாடியை பேசுவதற்கோ தகுதி கிடையாது. ஒரே தகுதி, அதற்கு தகுதி படைத்தவனை எங்கள் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் தான். ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு என்ன யோகியதை இருக்கின்றது? சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு திமுகவிற்கு என்ன யோகியதை இருக்கின்றது? பாசிச நரேந்திர மோடி என்று எங்கு பார்த்தாலும் பாயாசம் என்றார் முக ஸ்டாலின். பாசிச நரேந்திர மோடியை எதிர்க்கின்றோம். அந்த பாசிச நரேந்திர மோடி தான் இன்றைக்கு இந்தியா துணைக்கண்டத்தில் சத்தீஸ்கர், பீகார் போன்ற பகுதியில் மாவோயிஸ்ட் வேட்டை என்கின்ற ஆபரேஷன் காகர் என்ற தலைப்பில் வேட்டையாடி கொண்டிருக்கின்றான் பழங்குடியின மக்களை. இதற்கு முன்பாக நீங்கள் கொஞ்சி குழாவி மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி, அப்பச்சி ப சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கின்ற பொழுது இந்த ஆபரேஷன் கிரீன் ஹண்டர் என்கின்ற பெயரில், பசுமை வேட்டை என்கின்ற பெயரில் வடகிழக்கில் நடந்த போராட்டங்களையும், பழங்குடியின மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போராடிய தோழர்களையும், அந்த ஆயுதம் ஏந்தி போராடிய நக்சல்பாரி தோழர்களுக்கு ஆதரவாக நின்ற பழங்குடியின மக்களையும் சுட்டுக்குறைய கொள்வது போல் அன்றைக்கு ப சிதம்பரம் ஏவி விட்ட ராணுவம் சுட்டு கொன்றது. அதற்கு காரணம் மன்மோகன் சிங்கும், சோனியா காந்தியும், ராகுல் காந்தியும் அவனோடு இன்றைக்கு கூட்டணி வைத்துக் கொண்டு கொஞ்சி குழாவி கொண்டிருக்கின்ற இந்த திமுக
பிஜே என்கின்றது பாசிசம் தான், மறுக்கவில்லை. உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? இன்றைக்கு அதே நரேந்திர மோடி ஆபரேஷன் காகர் என்கின்ற பெயரில் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் இணைந்து கொண்டு எங்கு பார்த்தாலும் மாவோயிஸ்ட் தோழர்களை உள்நாட்டு தீவிரவாதம் என்கின்ற பெயரில் கொலை செய்து கொண்டிருக்கின்றானே. இதே கஸ்டோடியல் டெத் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி பக்கத்தில் இருக்கின்ற கேரளாவை ஆண்டு கொண்டிருக்குது. பினராயி விஜயன் கம்யூனிஸ்ட் கட்சியின் முதல்வர், அவன் பிணம் தின்னும் விஜயன், அவன் பினராயி விஜயனும் இல்லை. இதே கஸ்டோடியல் டெத் நாங்கள் மாவோயிஸ்ட் என்று சந்தேகப்பட்டு கொன்றோம் என்று வயநாடு பகுதியில் ஒவ்வொரு நாளும் கொண்டு குவித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டு நரேந்திர மோடியின் இந்த நடவடிக்கையை எதிர்க்காமல் அன்றைக்கு காங்கிரஸோடு இணைந்து கொண்டு பசுமை வேட்டை என்கின்ற பெயரில் பழங்குடியின மக்களை கொன்று குவித்த இந்த திமுக உனக்கு என்ன பாசிசத்தை எதிர்ப்பதற்கு உனக்கு என்னடா யோக்கியதை இருக்குது? உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அதனால்தான் சொல்கின்றோம், இந்த ராணுவமும் காவல்துறையும் ஒருபோதும் மக்களுக்கானவர்கள் அல்ல. அது ஆளும் அதிகார வர்க்கத்தை காப்பாற்றுவதற்கான அமைப்பு. அது ஒரு சிஸ்டம். நீங்க டானாக்காரன் கூட ஒரு படம் பார்த்திருக்கலாம். அதில் அற்புதமா அந்த இயக்குனர் பதிவு செய்திருப்பார். கடைசி நாள் அந்த காவலர் பயிற்சி தினம் என்று இறுதி நாளில் 2 குழுக்களுக்கு போட்டி நடக்கும், மார்ச் பாஸ்ட் எப்படி பரேடு செய்கிறது என்று. அதில் உண்மையிலேயே ஒரு அணி வெற்றி பெற்றுவிடும். அதற்கு பயிற்சி கொடுத்தது ஒருவர், இன்னொருவர் இன்னொரு அணிக்கு பயிற்சி கொடுத்திருப்பார். வெற்றி பெற்ற அணிக்கு பரிசு கொடுக்காமல் ஒரு பயிற்சி கொடுத்த காவலரை தனிப்பட்ட முறையில் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஆஷிஷ் ராவத் போன்ற ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் அதற்கு பரிசளிப்பு விழாவிற்கு வருவார், இறுதி விழாவிற்கு வருவார். அவர் சொல்வார், உண்மையிலே வெற்றி பெற்ற குழுக்கு பரிசு கொடுக்க வேண்டாம், தோல்வி இழந்த குழுவிற்கு பயிற்சி கொடுத்தவன் நம்முடைய காவல்துறை சட்டங்களுக்கு கட்டுப்பட்ட நமக்கானவன், இந்த சிஸ்டத்தை காப்பாற்றுவதற்கான ஆள், எனவே அவனுக்கு பரிசு கொடு என்று சொல்வார். இதுதான் காவல்துறையின் லட்சணம். அதனால் ஒருபோதும் காவல்துறை மக்களுக்கான காவல்துறையாக இருந்தது கிடையாது, இருக்காது. இதே நாளைக்கு திருபுவனத்தில் இங்கே இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி வைகை ஆற்றில் தண்ணீர் வரவில்லை, கழிவு நீராக ஓடிக்கொண்டிருக்கின்றது, போராட்டம் செய்யுங்கள், இந்த தண்ணி தூய்மையான தண்ணீராக மாறுகின்ற வரை நாங்கள் கலைந்து போக மாட்டோம் என்று நீங்கள் காலி குடங்களோடு பெண்கள் ஆண்கள் குழந்தைகளோடு உட்காருங்கள். 1 மணி நேரத்தில் விஓ வருவார், 1.5 மணி நேரத்தில் தாசில்தார் வருவார், 2 மணி நேரத்தில் கலெக்டர் வருவார். இவர்களுக்கெல்லாம் முன்பாக காவல்துறை தடியோடு வந்துவிடும். பேசி பேசி பார்க்கும். ஒரு கட்டத்தில் மரியாதையாக கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லும். அப்ப வைகை ஆற்று தண்ணீர் கழிவு நீராக வருகின்றதே. 1200 3000 ஆண்டுகளாக இந்த மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் தாய் போல் இருக்கின்ற வைகநிதி கழிவு நீராக மாறுவதற்கு காரணமானவர்களை கைது செய்யுங்கள், இதற்கு தீர்வு காணுங்கள் என்று சொன்னால் யார் அதற்கு காரணமான முத்துக்கருப்பனையை கைது செய்யாது காவல்துறை, அவரை நோக்கி லத்தி பாயாது, முதலமைச்சரை நோக்கி துப்பாக்கி நீளாது. போராடுகின்ற ஓட்டு போட்டு தேர்வு செய்த உங்களைத்தான் காவல்துறை அடித்து நொறுக்கும். காரணம் அதோடைய சிஸ்டம் அப்படி. இந்த சிஸ்டத்தை மாற்றுவதற்காகத்தான் தெருவெங்கும் 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 கொள்கை முழக்கத்தை நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அவரோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தம்பிகள் துவக்கத்தில் இந்த மேடையில் பேசும் பொழுது தம்பி வழக்கறிஞர் ராஜாவெல்லாம் பதிவு செய்தார், மிரட்டுகின்றார்கள் என்று. இன்றைக்கு அந்த கொடுமையை பதிவு செய்த தம்பி சத்தீஸ்வரனையும் மிரட்டி இந்த கொலை வழக்கை நீர்த்து போகச் செய்வதற்கு காவல்துறையும் ஆளும் அதிகார வர்க்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குண்டர்களும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். நண்பர்களே, தம்பிகளே, எல்லாவற்றிற்கும் தயாராக இருங்கள். 2009ஆம் ஆண்டு நான்மான கூடல் மகர் மதுரையில் ஜூலை 22ஆம் தேதி 23ஆம் தேதி நாம் தமிழர் என்கின்ற இயக்கத்தை எங்கள் அண்ணன் சீமான் துவங்கும் பொழுதே எங்கள் பாக்கெட்டுகளில் நாங்கள் வாக்கரிசியை போட்டுக்கொண்டுதான்
ஒவ்வொரு கூட்டத்திற்கும் வந்து கொண்டிருக்கின்றோம். சாவை கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல. இதே குண்டர்களை எதிர்த்து எங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எத்தனை முறை அடிபட்டு இருக்கின்றார்கள், தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். எங்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. ஆனால் எப்பொழுதுமே தாக்குதலை நாங்கள் வாங்கி கொண்டிருக்க மாட்டோம். ஒரு கட்டத்தில் திருப்பி அடிக்க ஆரம்பித்தால் அது வேறு நிலைக்கு எங்களை இட்டு சென்று விடும். நாங்கள் ஜனநாயக பாதையை தேர்வு செய்து, இந்த தேர்தல் பாதையை தேர்வு செய்து அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தலைவன் தன்னுடைய ஆயுதங்களை 2009ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி ஈழத்தில் மௌனிக்க செய்த பொழுது நாங்கள் இதே மண்ணில் அண்ணன் சீமான் தலைமையில் அறிவாயுதத்தை ஏந்தியவர்கள், ஜனநாயகம் என்கின்ற ஆயுதத்தை ஏந்தியவர்கள். சீன புரட்சியின் கதாநாயகனாக இருந்த மக்கள் சீன குடியரசை அமைத்த மாபெரும் தலைவன் மாசேதுங் தான் சொல்வான், நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிதான் தீர்மானிக்கின்றானே தவிர நான் இல்லை என்று. எனவே நாங்கள் எந்த வழியை தீர்மானிக்க வேண்டும் என்பதை ஆளும் அதிகார வர்க்கம் தான் அதை முடிவு செய்ய வேண்டும். தம்பி இடுமாவனம் கார்த்திக் சொன்னது போல ஏற்கனவே எத்தனையோ லாக்அப் டெத் நடந்திருக்கின்றது, மரணங்கள் நடந்திருக்கின்றது. இதே போல நம் கவனத்திற்கு வந்தது சாத்தான்குளமும் திருபுவனம் மட்டும்தான். அதே போல ஒவ்வொரு முறையும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்தான், கையை ஒடிந்தது, காலை ஒடித்துக் கொண்டான் என்று இவர்கள் காவல்துறை கதை எழுதுகின்றார்கள். என்கவுண்டரில் சுடப்படுகின்றான். அவன் வந்து யாராக இருக்கட்டும், என்கவுண்டரில் சுடப்படுகின்றவன் யாராக இருக்கட்டும், சுடுவதற்கான அதிகாரத்தை உனக்கு யார் தந்தது? காவல்துறை மக்களை அடிப்பதற்கு, குற்றவாளிகளை அடிப்பதற்கு, குற்றவாளி என்று சந்தேகம் கொள்வதை அடிப்பதற்கு இந்திய அரசமைப்பு சட்டம் உனக்கு தந்திருக்கின்றதா? அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் தந்திருக்கின்றதா? உயர் நீதிமன்றம் தந்திருக்கின்றதா? மாவட்ட நீதிமன்றம் தந்திருக்கின்றதா? முதலமைச்சர் ஸ்டாலின் தந்திருக்கின்றாரா? எப்படி அரசு ஊழியர், கிராம நிர்வாக அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் அரசு ஊழியர், வருவாய்த்துறை அலுவலர் அரசு ஊழியர், தபால் கொடுக்கின்றவர் அரசு ஊழியர், அதை போலதான் காவல்துறையும் அரசு ஊழியர். அவ்வளவுதான். உனக்கு அடிப்பதற்கான அதிகாரம் வெள்ளைக்காரன் காலத்தில் கொடுக்கப்பட்டது, ஜனநாயக இந்தியாவில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இதை எச்சரிக்கையாக செய்கின்றோம். இதைத்தான் நாம் சட்ட வடிவமாக கொண்டாடு வருவதற்கு போராட வேண்டும். எப்படி இந்த போராட்டத்தை அனைத்து மக்களும் ஒன்று திரண்டு வெளியுலகத்திற்கு கொண்டு வந்தீர்களோ, தம்பி அஜித் மரணத்தை எப்படி வெளியுலகத்திற்கு கொண்டு வருவதற்கு நாம் தமிழர் கட்சியோடு இணைந்து பொதுமக்களாகிய நீங்கள், ஜனநாயகத்தின் அக்கறை மீது கொண்டவர்கள், அறத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், நீதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எப்படி ஒற்றுமையாக திரண்டீர்களோ, அதே போல ஒவ்வொரு காவல் நிலையத்திற்கு முன்பாகவும் மக்கள் தன்னெழுச்சியாக திரண்டால் காவல்துறையில் இருக்கின்ற கைத்தடிகள் எங்கோ ஒரு நாள் அது எரிக்கப்படும் என்று சொல்லி விடைபெறும்.